ஃப்ரெண்ட்ஷிப் ராங் ஆகுது. ராங் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ட்ராக்கு டோட்டலாக மாறுது. நான் சொன்னேன் எனிதிங் டு எனி எக்ஸ்ட்ரீம் இஸ் பேடுனால இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறேன். இப்போ புரியுதா? இந்த இன்டர்வியூவில் வந்து எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான இது பரவாயில்லடா, உங்கள் அப்பா உடம்புல தெம்பு இருக்குது, இதோட 10 மடங்கு உனக்கு சம்பாரிச்சு கொடுப்பேன்னு சொன்னது வந்து என்னை ரொம்ப வந்து ஒரு மாதிரி குத்திருச்சு. ஒருவேளை நான் கண்டிஷன் கூட நான் ராங் ரூட்டில் போயிருப்பேன். அது வந்து என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. ஐயோ, நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். ஒரு கம்பெனியாக போகிறேன், ஒரு சினிமா கம்பெனிலையும் உள்ளே கூட விடல. பக்தின்னு இருந்தல, அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் ஊரில் இருக்க டாப் ரவுடிங்கள் கூடலாம் பழக்கம். ஸோ எங்கள் அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, கமிஷனர் வந்து அப்போ காளிமுத்து சார், அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், உங்கள் பையன் ஏன் இப்படி பேரை கெடுக்கிறான். எங்கள் அப்பா கன்ஃபியூஸ் ஆகிட்டார். சினிமா கம்பெனி உள்ளே விட மாட்டாங்க, சீரியல் கம்பெனி உள்ளே விட்டு ஆஃபீஸ் பாய் அங்கே இருக்கிறவங்களும் நம்மளை கலாய்ப்பாங்க. எந்த அப்பாவாக இருந்தாலும் எந்த அம்மாவாக இருந்தாலும் தன் பையனை கூப்பிட்டு ஒன்று வீட்டு விட்டு வெளியே போடுவாங்க, இல்லை அடிப்பாங்க, இல்லை கோச்சிப்பாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்னை உட்கார வச்சுட்டு, ஒரு மனுஷனுக்கு ஞானம், ஒரு மனுஷனுக்கு விஸ்டம் அப்படின்னா என்னன்னா, அவன் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஞானம் கிடையாது, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஞானம் கிடையாது, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். எனக்கு 2 விஷயம் பிடிக்காது, சின்ன வயசுல 2 விஷயம் பிடிக்காது. ஒன்று ஜாதி பிடிக்காது, இன்னொன்று அப்பா பேர் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. எங்கள் அப்பா வந்து ஃபுல்லாக நகை போடுவார். அந்த நகைலாம் போடும்போது அவரோட பிரேஸ்லெட் மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 30 பவுன் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன், வைக்க மாட்டேன், விற்றுருவேன். எங்கள் அப்பாவோட கண்ணீரும் எங்கள் அம்மாவோட கண்ணீரும் அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து டோட்டலாக ராங்கு, நான் பண்ணது ராங்கு. சரி, நம்ம ரொம்ப ராங்கு, ரொம்ப கில்ட்டியாக இருக்க ஆரம்பித்தேன். ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிவிட்டு என் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். சிஐடி நகரில் 2000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகை எடுத்துட்டேன். ஓகே, தனியாக இருக்கிறேன். சரி, என்ன பண்ணலாம், நம்மளுக்கு படிப்பில் 10th முடிக்கல. என்கிட்ட ஒரு பழக்கம், எங்கேயுமே வந்து சங்கர் கணேஷோட புள்ள சொல்ல மாட்டேன், ஜிஎன் வில்மணியோட பேரன் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். உன் மூஞ்சிவில் கேவலமாக இருக்குது, டொக்கு மாதிரி இருக்கிறிய, கலீஜாக இருக்கிறிய, நீ என்ன தைரியத்தில் நடிக்க வந்த இப்படின்னு. இன்னைக்கு டாப் சீரியல் இருக்கு, இன்னைக்கு நிறைய டேரக்டர்ஸ் அந்த கம்பெனிஸ்லாம் இருக்கு, அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க. ஒரு கம்பெனிக்கு போகிறேன், அந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல, அந்த கம்பெனிக்கு எங்கள் அப்பா 4 ஹிட் படம் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த காலத்துலலாம் 250-300 நாள் ஓட படங்கள். ஓகேவா? அந்த கம்பெனி வாசலில் கை கட்டி நிற்கிறேன். நான் போகும்போது காலையில் 8:30 மணி, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நான் நகரவே இல்லை. ரொம்ப சாமி பக்தி ஜாஸ்தியாக இருந்ததுனால ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கே போக மாட்டேன். பூஜை கோயில் செகண்ட்லேருந்து கிட்டத்தட்ட அப்படியே வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 7th 8th வர வரைக்கும் ஓவர் பக்தி ஆகி, பக்தியிலேருந்து அவனை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்கினோன்னு பாவம் எங்கள் அப்பாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. எங்கள் அப்பா என்ன பண்ணார், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் போயிட்டு, அந்த டைமில் வந்து 2000 ரூபான்றது பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுத்து அவனை சினிமா கூப்பிட்டு போங்கப்பா, அவன் மைண்டை கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி விடுங்கப்பா, கோயிலே இருக்கிறான்ப்பா அப்படின்னோன்னே எனக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டானுங்க, நல்ல இடத்த கூப்பிட்டு போயிட்டானுங்க. எங்கன்னா ஒயின் ஷாப் கூட்டு போயிட்டானுங்க. அப்பா நம்பி உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒயின் ஷாப் போயிட்டீங்க. இப்போ புரியுதா? இந்த இன்டர்வியூல வந்து எங்க அப்பா மாதிரி இருக்கணும், என்ன மாதிரி நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான இது. அப்பா வந்து எவ்வளவோ உங்களை மோல்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்காரு நல்ல விதமா. ஆமா. ஸோ இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் நான் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆறேன், இதெல்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் ராங் ஆகுது. ராங் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ட்ராக்கு டோட்டலாக மாறுது. நான் சொன்னேன் எனிதிங் டு எனி எக்ஸ்ட்ரீம் இஸ் பேடுனால இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரீமில் வந்து பக்தின்னு இருந்தல, அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் ஊரில் இருக்க டாப் ரவுடிங்கள் கூடலாம் பழக்கம். ஸோ எங்கள் அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, கமிஷனர் வந்து அப்போ காளிமுத்து சார், அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார், உங்கள் பையன் ஏன் இப்படி பேரை கெடுக்கிறான். எங்கள் அப்பா கன்ஃபியூஸ் ஆகிட்டார். ஏன்டா கேட்குறாரு, ஏன்டா ரொம்ப கோவில் கூட்டு போனால் பக்தின்னு சொல்லி இப்படி போயிட்டேன். சரி, பக்தியிலேருந்து ஒன்று இந்த பக்கம் கொண்டு போகலாம், இந்த ட்ராக்ல போகிறேன், இது என்னடா ஒன்று இந்த பக்கம் போகிற ஒன்று இந்த பக்கம் போகிற, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு இருக்க மாட்டியா தம்பி அப்படின்னு கேட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக போன டைமில் ஒரு டைம் ஆஃப் ரியலைசேஷன் ஒரு மனுஷனுக்கு வேணும். ரியலைசேஷன் நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் தெரியுமா, ஞானம், விஸ்டம். போதி மரத்துக்கடியில் உட்காந்து விஸ்டம் வருதுன்றாங்களே, ஒரு மனுஷனுக்கு ஞானம், ஒரு மனுஷனுக்கு விஸ்டம் அப்படின்னா என்னன்னா, அவன் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஞானம் கிடையாது, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஞானம் கிடையாது, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். எனக்கு என்னை பற்றி நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டு நான் பண்ணுறது சரி, நான் பண்ணுறது தப்பு, ஓகே இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோம், இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி விடலாம், இதுக்கு மேலே என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு இது வரணும். அது என்னை பொறுத்த வரைக்கும் அது பேர் தான் ஞானம், அது பேர் தான் விஸ்டம். எனக்கு இது எப்போ வந்துச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு தெரியும், எங்கள் அப்பா வந்து ஃபுல்லாக நகை போடுவார். அந்த நகைலாம் போடும்போது அவரோட பிரேஸ்லெட் மட்டும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு 30 பவுன் இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவேன், வைக்க மாட்டேன், விற்றுருவேன்.
வீட்டில் இருக்க நகையெல்லாம் தெரிஞ்சா தெரியாமையா? தெரியாம எவனாவது பண்ணுவானா? இது திமிரு எடுத்து தெரிஞ்சு பண்றது. அப்பாவுக்கு தெரிஞ்சேதான். இல்ல அப்பாவுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு பண்ணி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு டைம்ல அப்பாவுக்கு தெரிஞ்சோன்னே எந்த அப்பாவா இருந்தாலும் எந்த அம்மாவா இருந்தாலும் தன் பையனை கூப்பிட்டு ஒன்று வீட்டு விட்டு வெளியே போடுவாங்க, இல்லை அடிப்பாங்க, இல்லை கோச்சிப்பாங்க. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் என்னை உட்கார வச்சுட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க. என்னோட பிரேஸ்லெட்ரா, என்னோட செயின்ரா, உங்க அம்மாவோட 4 வளையல்ரா, உங்க அம்மாவோட தோடுடா, இதெல்லாம் கேட்டால் கிட்டத்தட்ட எனக்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 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 60 பவுன் வருது. ஓகேவா? இதெல்லாம் என்ன விலைன்னு பார்த்துக்கோ. இதெல்லாம் நீ சம்பாதிக்க முடியுமான்னு நான் கேட்கவே மாட்டேன்டா. இது நானும் உங்கள் அம்மாவும் எடுத்து வச்சிருக்கிறது உனக்காக தான், உன்னோட பணம். இதை நீ கொண்டு வந்து எப்போ வேணால் நீ பெருசானு உனக்கு தான். இதை இந்த வயசுலேயே கொண்டு போய் நீ இப்படி பண்ணிட்டியே, அது மட்டும் தான் மனசு கஷ்டமாக இருக்குது. பரவாயில்லடா, உங்கள் அப்பா உடம்புல தெம்பு இருக்குது, இதோட 10 மடங்கு உனக்கு சம்பாரிச்சு கொடுப்பேன்னு சொன்னது என்னை ரொம்ப ஒரு மாதிரி குத்திருச்சு. ஒருவேளை நான் கண்டிஷன் தான் கூட நான் ராங் ரூட்டில் போயிருப்பேன். அது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. நான் ரியலைஸ் பண்ணிடுச்சு, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், எவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கோம். எங்கள் அப்பாவோட கண்ணீரும் எங்கள் அம்மாவோட கண்ணீரும் அந்த நேரத்தில் எனக்கு டோட்டலாக ராங்கு, நான் பண்ணது ராங்கு. சரி, நம்ம ரொம்ப ராங்கு, ரொம்ப கில்ட்டியாக இருக்க ஆரம்பித்தேன். ஒரு பாயிண்ட் என்ன பண்ணிட்டு என் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன், ரொம்ப கில்ட்டியாகி. அப்பா சொன்னதுக்கு நீங்க பதிலுக்கு என்ன பேசுனீங்க? பேசவே முடியாது, எதுவுமே பேச முடியாது. நம்மளுக்கு அந்த நேரத்தில் டம் ஸ்ட்ரக், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. சரி, வீட்டு விட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். எங்கள் அப்பா போகாதன்றார். இல்லை நான் சொந்தமாக இதை சம்பாரிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டு விட்டு வெளியே வந்து சிஐடி நகரில் 2000 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துட்டேன். ஓகே, தனியாக இருக்கிறேன். சரி, என்ன பண்ணலாம், நம்மளுக்கு படிப்பில் 10th முடிக்கல, சரி நம்ம ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பழக்கம். எங்கேயுமே சங்கர் கணேஷோட புள்ள சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஜிஎன் வேல்மணியோட பேரன் இதெல்லாம் சொல்லவே மாட்டேன். எனக்கு 2 விஷயம் பிடிக்காது, சின்ன வயசுல 2 விஷயம் பிடிக்காது. ஒன்று ஜாதி பிடிக்காது, இன்னொன்று அப்பா பேர் யூஸ் பண்ணுறது பிடிக்காது. கிரேட்லாம் கிடையாது, பண்ண. ஸோ என்னாச்சு, ஒரு கம்பெனியாக போகிறேன். ஒரு சினிமா கம்பெனிலையும் உள்ள கூட விடல. அந்த பேக்ரவுண்ட் சொல்லாம போனதுனால ஸோ உள்ள கூட விட மாட்டாங்க. ஸோ என்ன அந்த சினிமா கம்பெனிக்குள்ளே உள்ள கூட விட மாட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னும் போது சீரியல் போகலாம் அப்படின்னா சினிமா கம்பெனி உள்ளே விட மாட்டாங்க. சீரியல் கம்பெனி உள்ளே விட்டு ஆஃபீஸ் பாய் அங்கே இருக்கிறவங்களாம் நம்மளை கலாய்ப்பாங்க. ஸோ வந்தோன்னா வந்துட்டியா, நடிப்பியா, உன் மூஞ்சிவில் கேவலமாக இருக்குது, டொக்கு மாதிரி இருக்கிறிய, கலீஜாக இருக்கிறிய, நீ என்ன தைரியத்தில் நடிக்க வந்த இப்படின்னு. இன்னைக்கு டாப் சீரியல் இருக்கு, இன்னைக்கு நிறைய அந்த டேரக்டர்ஸ் அந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது, அவ்வளோ கேவலப்படுத்துவாங்க. ஒரு கம்பெனிக்கு போகிறேன், அந்த கம்பெனி பேரை சொல்ல விரும்பல. அந்த கம்பெனிக்கு எங்கள் அப்பா 4 ஹிட் படம் பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த காலத்துலலாம் 250-300 நாளோட படங்கள். ஓகேவா? அந்த கம்பெனி வாசலில் கை கட்டி நிற்கிறேன். நான் போகும்போது காலையில் 8:30 மணி, சாயந்தரம் 4 மணி வரைக்கும் அந்த இடத்த விட்டு நான் நகரவே இல்லை. தலை சுற்றுது. வருவாங்க அப்படின்னும் போது பார்த்துட்டு, இவனுக்கு அந்த கேரக்டர் கொடுக்கறதே ஃப்ரெண்டு கேரக்டர், இவன் செட் ஆக மாட்டானே. இல்லைங்க, அதான் பார்த்தங்க, பையனுக்கு ஹைட்டும் கிடையாது, பார்க்கறதுக்கு சுமாராக இருக்கிறான், இவனா பார்த்தா மூஞ்சி நடிக்கிற மாதிரி தெரியல. இது என்னை அனுப்பிட்டு பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஏன் முன்னாடியே பேசுகிறாங்க, அனுப்பிட்டாங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், எங்கள் அப்பா எவ்வளோ சொன்னார், நம்ம எவ்வளோ பெரிய ஜீரோவாக இருக்கேன், நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. அமர்க்லம்னு ஒரு படம், அஜித் சார் படம். அந்த படத்தில் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட். எனக்கு ஒரு நாளைக்கு அப்போ அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டு அவங்களுக்கெல்லாம் காசுலாம் போக, என்னை கூட்டு போனவங்களோட கமிஷன்லாம் போக, என் கைக்கு வெறும் 50 ரூபா தான் வரும். ஸோ இது அப்போ நான் உட்காந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக நிற்கும் போது நான் யோசிக்கிறேன், எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சு வீட்டில், ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோமா, எத்தனை பேர்கிட்ட போய் நான் ஒரு இளையராஜா சார் சொல்லியிருந்தா கூட ஒரு இதில் ஒரு கீபோர்டிஸ்டாக சேர்ந்துருக்கலாமே. நான் ஒரு சினிமோட்டோகிராஃபர், என்ன சினிமோட்டோகிராஃபி கூட சேர்த்தாங்க, அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் இருந்தேன். எதுலேயுமே நம்ம உருப்படலையே, நம்ம படிக்கலையே, பெஸ்ட்டு காலேஜ் நம்மளுக்கு, இது எல்லாமே ஒரு அப்பாவாக நம்மளுக்கு எல்லாமே ஒரு பண்ணாரே, அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஜீரோ, எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஹீரோ அப்படின்ட்டு அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், இல்லை எப்படியா சம்பாரித்து அட்லீஸ்ட் எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்துச்சு, அவருக்கு இந்த 30 பவுன் நம்மளால் திருப்பி வாங்கி தர முடியாது, அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு பிரேஸ்லெட் நான் வாங்கி தரணும் தான் எனக்கு இருந்த கோல். அப்போ வேறு எதுவுமே கிடையாது. இப்படியே போயிட்டு அமர்கலம் படத்தில் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் சீரியல்லையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்,
சீரியலில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா கூட ஜூனியர் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஒன்றும் விஷயம் உங்களுக்கு தெரியும். அது ஒன்றும் வந்து திடீர்னு வார்ட் பாயா நடிக்க சொல்லுவாங்க, திடீர்னு வந்து கோயிலில் வந்து 10 இது பேர் இருப்பாங்க, ஐயோ பாவம் ஐயோ ஐயோ அப்படின்னு ஒருத்தரை பார்த்துக்கணும். அவங்களோட தொழிலும் பாவம், அவங்கள நான் கிண்டல் பண்ண சொல்ல இப்போ வரல. இந்த மாதிரியான நீங்க ரோல்ஸ்லாம் பண்ணும்போது யாருக்குமே நீங்க வந்து சங்கர் சாரோட பையனே தெரியாது, நீங்க சொல்லிக்கவும் எங்கள் மாட்டீங்க. அப்பா பேர் கணேஷ், சங்கர் கணேஷோட பையன் தெரியவே தெரியாது. ஆ. அதை நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு வாட்டி சான் மீடியான்னு ஒரு கம்பெனி, உதயநிதி சாரோட கம்பெனி, அதில் இருக்க டைரக்டர் வந்து எனக்கு வேண்டியவர், அவர் தெரிஞ்சிட்டாரு. டேய் நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் கூப்பிட்டாரு. அவங்க அந்த ஆடிஷன் கூப்பிட்டு அங்கே இருக்கிறவங்க யாருமே வேணான்ட்டாங்க, இவன் சரியில்லை, பெரிய ஆக்டராக போட்டுக்கலாம். அப்போல்லாம் வந்து டெலிவிஷனில் சேத்தன், அபிஷேக் தான் பெரிய ஆக்டர்ஸ், இவனுக்குலாம் அந்த கேரக்டர் கொடுக்க முடியாது அப்படின்ற இதில் சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த நேரத்தில் நான் வந்து ஜீசஸ் கிட்ட வந்து நான் பண்ணது தப்பு, எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அது ஒரு இது போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு ரைட்டர், குமரேசன்ற ரைட்டர், இல்லை இவனை நம்பி கொடுக்கலாம், ஒரு சீன் கொடுக்கலான்னு கொடுத்து அந்த சீரியல் நடித்து, அதுக்கப்புறம் சத்யஜோதியில் வந்து ஒரு ஒரு 2 நாள் கேரக்டர் கொடுத்து, அந்த 2 நாள் நான் நல்லா நடித்தோன்னே ஸ்ரீபிரியா மேடம் காம்பினேஷனில் வந்தனால அவங்க வந்து ப்ரொடியூசர்கிட்ட பேசி இவன் சூப்பராக நடிக்கிறான்னு சொல்லி படிப்படியாக எங்கே 50 ரூபாலேருந்து அப்படியே ஒரு 500, அப்புறம் ஒரு 5000, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி சீரியலில் பயங்கரமான அப்படிலாம் சொல்லலை, ஓரளவுக்கு சொன்னால் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி. அதுவும் எங்கள் அப்பாவோட இன்டர்வியூ பயங்கர வைரல் ஆயிட்டீங்களே. இல்லை என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கிடைக்கல, எங்கள் அப்பா மியூசிக் டைரக்டரு ஆனால் எனக்கு சான்ஸ் கிடைக்கல பார்த்தீங்களா, என் கசின் ப்ரொடியூசரு எனக்கு கொடுக்கல பார்த்தீங்களா, என் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்மளை சுற்றி நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு, நம்ம பெரிய ஆளாகாமல் வரத்துக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மட்டும் தான் நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு, நம்ம ஜெயிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். ஸோ என்னோட டாபிக் ஓவர். இப்போ எங்கள் அப்பா பற்றி சொல்லணுன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எங்கள் அப்பா வந்து ஒரு சர்வ சாதாரணமாக வெறும் ஒரு மேனேஜருக்கு போய் கூப்பிட்டு வருவாங்கள்ல, அதை வந்து வண்டியில் போய் ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி அப்படி இருந்தவர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகிறாரு. அப்போ அவரோட லைஃப், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விஷயந்தான் இன்றைக்கி என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணுறேன். இதனால தான் என் லைஃப் இன்றைக்கி போயிட்டுருக்கு.